ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நாம் வடகறி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப ஈஸி பண்ணுறது, ரொம்ப சுவையாகவும் இருக்கும். வாங்க. தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 1 கப்பு, சிவப்பு மிளகாய் 4, சோம்பு அரை டீஸ்பூன், உப்பு, வெங்காயம் 6, தக்காளி 2, பூண்டு 25 பல், கருவேப்பிலை, பட்டை 3 துண்டு, கிராம்பு 4, பிரியாணி இலை 3, ஏலக்காய் 3, அன்னாசிப்பூ 2, மராத்தி மொக்கு 3, இது தேவைன்னா சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் பொடி 2 டேபிள் ஸ்பூன். கடலைப்பருப்பை 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் சிகப்பு மிளகாய், சோம்பு, உப்பு இதை மிக்சியில் போட்டு அரைங்க. அரைச்சது இந்த பதத்தில் இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. நர நல்லா இந்த மாதிரி இருக்கணும். அதை உருண்டை பிடிச்சி இட்லி குக்கரில் இந்த மாதிரி வேக வைங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுக்கோங்க. பூண்டு கருவேப்பிலெல்லாம் இந்த அளவில் இருக்கட்டும். ஒரு வாணலில் கொஞ்சம் எண்ணெயை வச்சு கொதிக்க வைங்க. அதில் மசாலாவை முதல்ல சேர்த்துடலாம். அப்புறம் நாம் நறுக்கி வச்ச வெங்காயம் கருவேப்பிலையை சேர்த்துருவோம். வெங்காயம் வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கங்க. இதில் உப்பை சேர்த்துருங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் நாம் எடுத்து வச்சிருக்கிற பூண்டு பல்லெல்லாம் சேர்த்துடலாம். இது அடிக்கடி கிளறி விடுங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் இதில் தக்காளியை சேர்த்துடலாம். நல்லா வதங்கட்டும், மிதமான சூட்லேயே வதங்கட்டும். இப்போ காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துடலாம். மிதமான தீயிலே இதை கிளறி விடுங்க. பக்கத்துலேயே இட்லியும் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பு உருண்டைங்களை இப்போ கொஞ்சம் உதிரியாக்கிடுவோம். இப்போ நாம் உதிரியாக ஆக்கியிருக்கிற அந்த கடலைப்பருப்பு மிக்ஸியும் இதில் சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணியும் இதில் சேர்த்துருங்க. இப்போது இந்த பதத்தில் இருக்கணும். அது மிதமான தீயிலே இருக்கட்டும். நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை நிறுத்திடலாம். இப்போ சுவையான வடகறி தயார். உங்களுக்கு என்னோடய சமையல் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனும் அழுத்திட்டிங்கன்னா புது வீடியோஸ் நான் எப்போல்லாம் போஸ்ட் பண்ணுறேனோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம். Don't forget to give your feedback about this video in the comment section below. Subscribe to my channel and click on the bell icon to get instant notification of my new videos. Thanks for watching.